ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இந்த 2ஆம் அதிகாரத்தில் 27 36 வரை ஒரு பிரிவு என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இதில் நாம் 29 கடந்து 30க்குள் செல்கின்றோம். ஏனென்றால் 29லேயே கடவுள் அவரை பார்த்து, ஒரு குருவானவர் செய்யக்கூடாததை செய்திருக்கிறாயே, நீ உன்னை கொழுக்க வைத்து கொண்டாயே என்றெல்லாம் கடவுள் திட்டுவதெல்லாம் பார்த்திருக்கின்றோம். இனி இந்த வீட்டாருக்கு எப்பேற்பட்ட எதிரான இறைவாக்கை கடவுள் வழங்க இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இந்த பகுதி விவிலிய பேராசிரியர்கள் விளக்குவர்களுடைய பார்வையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆரக்கல், தீர்ப்பின் இறைவாக்கு என்று சொல்வார்கள். கடவுள் ஒரு தீர்ப்பு சொல்றார், அந்த வீட்டுக்கு எதிராக, அந்த மனிதருக்கு எதிராக, அந்த இறைவாக்கு உரைக்கும் பணிக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆரக்கல் கொடுக்குறாங்க. ஆனால் இதுதான் மேலோட்டமான கருத்தாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இதனுடைய அண்டர் கரண்ட், அது உள் ஆழத்தை பார்க்கும்போது அதில் ஏலியின் இல்லத்தும் ஏலியினுடைய குடும்பத்திற்கும் எதிரான இறைவாக்கு இருந்தாலும் இது மறைமுகமாக சாமுவேலின் குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கும் ஒரு இறைவாக்கவும் இருக்கிறது. அது இந்த எபிரேய நடையில், மொழி வளத்தில் அந்த விவரிக்கும் திறனில் மிக அழகான ஒரு நேர்த்தியை ஆசிரியர் இருக்கிறார். ஒவ்வொரு முறை ஏலிக்கு எதிராக இறைவாக்கு சொல்லும் போதும் சாமுவேலை உயர்த்தி பிடிக்கிற காட்சியும் இந்த இடத்துல நம்ம கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம் என்றுதான் நம்ம உன்னிப்பாக படிக்கும்போது அந்த இது அழகாக தெரியும். 30 வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் ஊழியம் புரிவீர் என வாக்களித்திருந்தேன். ஆனால் தற்பொழுது ஆண்டவர் கூறுவது, இவ்வாக்கு என்னை விட்டு அகல்வதாக. ஏனெனில் என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர். ரொம்ப அழகான இறைவாக்கு, கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் கூட. அதில் உன் வீடும் உன் மூதாதையரின் வீடும், இப்போ உன் வீடும் உன் பிள்ளைகளின் வீடும் சொல்லணும் இல்லைங்களா? உனக்கும் உனக்கு பின்னாடி வரவங்களும் எனக்கு ஒளி புரிவாங்கன்னு சொல்லணும். ஆனால் என்னுடைய இறைவாக்கு என்ன சொல்லுது? உன் வீடும் உன் மூதாதையரின் வீடும், உங்கள் தாத்தா பாட்டி புல்லு தாத்தா அப்படி போகுது. என்னன்னாக்க கடவுள் ஏலியை மட்டும் இறைவாக்குறை பணிக்கு அழைக்கல, ஏலினுடைய பிள்ளைகளை இறைப்பணியில் செயல்பட அழைக்கல, அவங்களுக்கு முன்னாடியே அந்த பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த தொன்று தொட்டு பாரம்பரியமாக இருந்து ஒரு அற்புதமான ஒரு மரபில் இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்றீங்க. இப்போ உங்க மூதாதையர்கள் எல்லாம் இறைவாக்குறைக்கு பணியில ஊன்றி திளைத்து ஆண்டுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்து நற்பெயர் எடுத்து நற்பெயர் சம்பாதித்த ஒரு அழகான ஒரு குடும்பம் மரபில் இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க தவறிட்டீங்க. உன் வீடும் உன் மூதாதையரின் வீடும் எனக்கு பணிபுரிய, ஆனால் தற்போது, அதான் ரொம்ப அழகான ஒரு சொல்றதுலேயே அழகா ஒரு பொடி வச்சு சொல்றாரு. நீயும் உன் மூதாதையரும், நீயும் உனக்கு பின்னாடி அழிய போதே. ஓப்னி பினகாஸ் 2 பேருமே தீய வழிகளிலும் அறம் பிறந்த வழிகளும் வாழ்ந்ததுனால அழிய போறாங்க. அதை பத்தி குறிப்பிடல. உன் வீடும் உன் மூதாதையர் வீடும், அதுல 2 இது அன்று இன்று என்கின்ற அழகான ஒரு வார்த்தை இருக்கிறாரு. அன்று நான் சொன்னேன், நீயும் உன் மூதாதையரின் வீடும் என் முன்பாக திருப்பணி பெறுவீர்கள், ஆனால் தற்போது. அன்று இன்று அழகான ஒரு ஒப்புமை. இந்த இடத்துல அன்றும் அவர் கடவுளாய் இருந்தார், இன்றும் அவர் கடவுளா இருக்கிறார். அன்றும் வாக்குறுதி நிறைவாக்குறார், இன்றும் வாக்குறுதி நிறைவாக இருக்கிறார். வாக்கு மாறியதும் வாக்கு பிறழ்ந்ததும் பிரமாணிக்கும்போது நடந்து கொள்வதும் மனிதன் தான். வாக்கு மாறாத தெய்வத்தின் முன்பாக ஒரு அழைத்தல் பணிக்க நம்ம அழைக்கப்பட்டோம் என்றால் அவர் என்றும் பிரமாணிக்கப்படுவார். பவுலுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, உன்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர். He is always faithful, he is always trustworthy. உயிரையும் கொடுத்தாங்க, வேதசாட்சிகள் கொடுத்தாங்க, புனிதர்கள் மரித்தார்கள், அவர் பிரமாணிக்க உள்ளவர். அதான் இதுல ரொம்ப அழகான ஒரு கருத்து. அன்றும் இன்றும். ஆனா அவர் கொடுத்த வாக்குறுதி இப்ப அவர் மாத்திரம்னு தவிக்கிறார். ஏன்? கீழ்ப்படிதல் இல்லை, பிரமாணிக்கம் இல்லை, நேரிய பணி இல்லை, மக்களால் அதனால வழி தவறுகிறார்கள். முன்னேறு போற பக்கத்துல பின்னேறு வரும் இல்லைங்களா? முன்னேறு சரியா போல, ஆள உழல. அப்ப கடவுள் ஆக்ஷன் எடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு கருத்து. என்றென்றும் ஊழியம் புரிவீர், என்றென்றும் ஒலாம் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு என்றென்றும்
ஒலாம் அது ஒலாம் என்றால் என்றென்றும் எவர் அண்ட் எவர் என்று சொல்வார்கள். என்றென்றும் ஊழியம் புரிவேன் என்று வாக்களித்திருந்தேன். ஆனால் தற்போது ஆண்டவர் கூறுவது இவ்வாக்கு என்னை விட்டு அகழ்வதாக. இது ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா கர்ஸ் ஃபார்முலான்னு சொல்வார்கள். நான் இப்படி செய்யல அப்படின்னாக்க எனக்கு இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எருசலேமே உன்னை நான் நினையாவிட்டால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. எருசலேமே உன்னை என் உயிரினும் மேலாக கருதாவிட்டால் என் வலது கை சும்பி போவதாக. திருப்பாடல் 138 இறுதி பகுதியில் திருப்பாடல் ஆசிரியர் எருசலேமின் மகிமையை சொல்லி தனக்கு தானே சாபமிட்டுக் கொள்வார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்கு என்னை விட்டு அகழ்வதாக. நான் தான் சொன்னேன், அது என்னோட இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அகழ்வதாக ஆண்டவர் ஒரு ஃபார்முலா சொல்லி அதுல இருந்து விடுவிச்சுக்கிறார் தன்னை. அந்த கடவுள் அழைப்பும் நம்முடைய பிரமாணிக்கும் ஒரு உடன்படிக்கையின் உறவு. அப்ப அந்த உறவுல நான் பிரமாணிக்கப்பட்டு போகும்போது கடவுள் என்ன பண்ணு தெரியாம கொடுத்த அந்த வாக்குறுதி அவரே வித்ரா பண்ற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். அதான் ஏதேன் தோட்டத்துல மகிழ்ச்சியோடு கடவுளோடு கரம் கோத்து உலா போகத்தான் பாதி பெற்றரை உருவாக்கினார். அதுல இருந்து 4 நதிகள், வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் எல்லாம் கொட்டி கிடக்குது, பழ வகை மரங்கள் அவ்வளவும். ஆனா அதே ஏதேன் தோட்டத்தில் கரம் பிடித்து விழா போன அவர்கள் காட்டு இலை தரித்து புறம்பே ஒளிந்து கொள்கிறார்கள். பாவம் செஞ்சாங்க. பாவம் எப்படியெல்லாம் தள்ளி போய் விடுகிறது, கீழ்ப்படிமை நம்ம எப்படியெல்லாம் இரண்டாக மதிப்பிழக்க செய்கிறது என்பதற்கு அழகான ஒரு காட்சி. அழைத்தலில் பிறந்து போனால் அந்த அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். அதான் ஏலி ஒரு எதிரி இறைவாக்கை பெற்றுக் கொள்கிறார். இறைவாக்குனராகவும் குருவாகவும் அழைக்கப்பட்ட அவருக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கப்படுகிற ஒரு அவலமான காட்சி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல இன்னொன்னு, இவ்வாக்கு என்னை விட்டு அகழ்வதாக. ஏனெனில் என்னை மதிப்போரை நான் மதிக்கிறேன், என்னை இகழ்வோரை நான் இகழ்வேன் அல்லது இகழ்ச்சி அடைவேன். ரொம்ப அழகான வார்த்தைங்க அது. என்னை மதிப்போரை நான் மதிப்பேன். அப்ப ஏழுனுடைய மிகப்பெரிய தவறு என்ன, ஆண்டவர் மதிக்கல. 2 Corinthians 29ஆம் வசனத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது. நான் அதை கடந்த முறை அதை சொல்லும்போது சொன்னான்னு தெரியல. நானே கட்டளையிட்ட பலிகளையும் படர்களையும் நீ துச்சமாய் மதிப்பது ஏன்? அந்த வார்த்தை பாருங்க, துச்சமா. இந்த ஆங்கிலத்தில் ட்ரிவியல் அப்படிம்பாங்க, ட்ரிவியல், இன்சிக்னிஃபிகன்ட், மீன் அப்படிம்பாங்க. அந்த ட்ரிவியலான்னு நினைச்சிட்டு நான் நானே கட்டளையிட்ட படையல்களையும் பலிகளையும் நீ துச்சமா மதிச்ச. நான் உருவாக்கிய, நான் ஏற்படுத்திய, எனக்கென்று வழிமுறைகளை வகுத்து கொடுத்த பலிகளை நீ துச்சமா நினைச்ச. அதான் இப்ப என்ன நினைக்கிறார், அவருடைய அழைத்தல துச்சமா நினைக்கிறாரு, அவருடைய பணி வாழ்வை துச்சமா நினைக்கிறாரு, ஆண்டு கொடுத்த கட்டளை துச்சமா நினைக்கிறாரு. அப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய குடும்பத்தின் நலனுக்கும் மதிப்பு கொடுத்தாரு, உயர்த்தி வச்சாரு. ஆண்டோதை துச்சமா மதிச்சாரு. அதாவது அதோட செஞ்ச முதல் தவறு. அதை அழகங்க சொல்றாரு, என்னை மதிப்போரே. துச்சமாக கருது என்பது மதிப்பில்லாமல் நடத்துவது இல்லைங்களா? அதான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான செய்தி. அதே போல உன் புதல்களை எனக்கு மேலாக உயர்த்தி. அப்ப கடவுளை கீழே தாழ்த்தி அவனுடைய புதல்களை உயர்த்தி வைக்கிறார். அப்ப அதுதான் ஏழி செஞ்ச ஒரு தப்பு. ஆண்டவரை மதிக்காம இருக்கிறது என்பது தலை வணங்கி வணங்காம இருக்கிறதோ, மண்டிட்டு ஆராதிக்காதோ, துதிக்கிறோம் சொல்லாம இருக்கிறதோ மதிப்பு கிடையாது. கட்டளை கீழ்ப்படுகிறோமா, அவருடைய வழிமுறைகளை நம்ம கைக்கொள்கிறோமா, அவரின் நீதியின் குரலாக, அவருடைய உண்மையின் சாட்சியாக, அவர் உயிர்ப்பின் சக்திகளாக நடமாறுகிறோமா, அதுதான் அழைத்தலுடைய மதிப்பு. அதான் நம்ம அழைத்தல மதிக்கிறோம் என்பதற்கு உண்மையான அடையாளம். அதான் அழகா சொல்றாரு, என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர். அந்த இகழ்ச்சியை ஏலி அடைவார். அதான் ஆண்டுடைய வாக்கு சொல்லப்படுகிறது. 31ஆம் வசனத்தை வாசிப்போமே. இதோ நாள்கள் நெருங்குகின்றன, அப்பொழுது உன் ஆற்றலையும் உன் மூதாதை வீட்டாரின் ஆற்றலையும் நான் அழிப்பேன், உன் வீட்டில் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார். உன் ஆற்றலையும் உன் மூதாதரின் ஆற்றலையும் நான் அழிப்பேன். ஆங்கிலத்தில் ஐ வில் கட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் என்று சொல்வார்கள். உன்னுடைய பலம், உன்னுடைய வலிமை, உன்னுடைய வல்லமை, உன்னுடைய சக்தி எது நீ நினைக்கிறியோ அதை நான் கட் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும், நம்ம எங்க பலமா இருக்கிறோமோ அங்க பலம் இல்லாம போவோம். நம்முடைய அறிவா இருக்கலாம், நம்முடைய திறமையா இருக்கலாம், நம்முடைய புத்திசாலித்தனமா இருக்கலாம், நம்முடைய ஞானமா இருக்கலாம், நம்முடைய தந்திரமா இருக்கலாம், நம்முடைய டாக்டிக்ஸா இருக்கலாம், நம்முடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், நம்முடைய பிளானிங் கெப்பாசிட்டியா, நம்முடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியா, எது நீ பலம் நினைச்சு சாமி பலம் நினைக்கிறியோ, அந்த கடவுளுடைய பலம் இல்லாம கூட இந்த பலத்தை நான் ஜெயிப்புன்னு நினைக்கிறியோ அந்த பலத்தை கட் பண்ணுவேன். அஸ்திவாரெல்லாம் வீடு சரிஞ்சிருங்க. அழகா சாமி சொல்றாரு, நீ என்னை விட்டுட்டு எதை நீ பலம் நினைக்கிறியோ அந்த பலத்தை நான் கட் பண்ணுவேன். அவர் தாங்க நம்ம ஊற்று, அவர் தான் நமக்கு வேறு, அவர் தான் நமக்கு அச்சாணி. இதெல்லாம் கழட்டி விட்டு இது பண்ண முடியாது. கடவுள் என்பதும் கடவுள் நம்பிக்கை என்பதும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது. நம்ம வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது. அது இன்ஜின். ஒரு வண்டியில லைட் இல்லாமல் இருக்கலாம், பிரேக் இல்லாமல் இருக்கலாம், ஹார்ன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஸ்டெப்னி டயர் கூட இல்லாமல் இருக்கலாம், ஓட்டிடலாம் வண்டியை. இன்ஜின்லாம் ஓட்ட முடியுமா?
இந்த கடவுளுடைய திட்டம் என்பது ஒரு இன்ஜின், நம்ம இயக்குகிற சக்தி, நம்ம உந்தி தள்ளுகிற முன்னோக்கி கொண்டு வருகிற ஒரு சக்தி. அது இல்லாம பார்க்க முடியாது. அதான் ஏலி துச்சமா நினைச்சிட்டாரு, தான் துச்சமா நினைச்சிட்டாரு. அதனால கடவுள் சொல்றார், என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், உன்னையும் உன் வீட்டாரின் ஆற்றலையும் அழிப்பேன். கட் ஆஃப் யர் ஸ்ட்ரென்த். அதான் ரொம்ப முக்கியமான அழகான கருத்து, அருமையான கருத்தாகவும் இருக்குது. நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கும். உன் ஆற்றலையும் உன் மூதாதரின் ஆற்றலையும் நான் அழிப்பேன், உன் வீட்டில் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார்கள். அப்ப அது முன்னும் அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, சுத்தியும் நரைதிரையோட, கூரிய பார்வையோட, தெளிந்த நடையோட, குச்சி ஊன்றாம எல்லா முதியவர்களும் நடந்து போவாங்க. உன் வீட்டில் அந்த மாதிரி ஒரு பெரியவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு தவிச்சு போவேன். உன் வீட்டில் ஒரு முதியோர் கொடுக்க மாட்டேன். அப்ப நீண்ட நாள் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். திருப்படம் 128 சாமி ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் 2 கார் இருந்தா ஆசீர்வாதம், ஒரு 2 பிளாட் இருந்தா ஆசீர்வாதம், ஒரு மாடிக்கு இன்னொரு மேடு இருந்தா ஆசீர்வாதம், பேங்க்ல ஒரு 40 லட்சம் ரூபா இருந்தா ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம், 100 பவுன் நகை லாக்கர்ல இருந்தா ஆசீர்வாதம் நினைக்கிறோம். திருப்படம் 128 ஆசீர்வாதத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லுது. கடவுளுக்கு அஞ்சி ஒருவன் நல்லவனாய், பிரமாணிக்கமாய், நேர்மையோடு, தூய வழி நடந்தா அவன் கிடைக்கிற ஆசீர்வாதம் நல்ல மனைவி. கடவுளுக்கு அஞ்சி நடக்கும் மனிதருக்கு கிடைக்கும் ஆசி இதுவே. உன் மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல உன் இல்லத்தில் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன்னை ஒளிவ கண்டுகளைப் போல பந்தியில் சொல்ந்திருப்பார்கள். நீ உன் கையால் உழைத்து உண்பாய், உனக்கு எல்லாம் நலமாகும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். அதுதான் ஆசீர்வாதம். உங்க வீட்டில் ஒரு பெரியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நிறையானவங்களோ, திரையானவங்களோ, கண் பார்வை மங்கனவங்களோ, குச்சி ஊண்டி நடக்கிறவங்களோ இருக்க மாட்டாங்க. உனக்கு சொல்றதுக்கு, அறிவுரை சொல்றதுக்கு, வழிநடத்துறதுக்கு, உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு, உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு பெரியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தான் தோன்றி தரமா உனக்கு என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் செய்வேன். அதான் சாமி ரொம்ப அழகா சொல்றாரு, உன் வீட்டில் முதியவர் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். அப்போது ஏனைய இஸ்ராயலுக்கு அருளப்படும் அனைத்து நலன்களையும் நீ பொறாமையோடும் மனம் வெதும்பி பார்ப்பாய். அது எவ்வளவு பெரிய சங்கடமான ஒரு சூழல் பாருங்க. 2 பேர் பழி செலுத்த போனாங்க. நல்ல மனசோட ஆண்டவருக்கு உகந்ததை, சிறந்ததை பழி செலுத்தின ஆபேல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காயின் களை ஏற்றுக்கொள்ளல. மனம் வெதும்பி பொறாமையோடு அவனை பார்த்தான். தம்பி வா, வயலுக்கு நடந்து வரலாம் என்று சொல்லி கூட்டு போய் வயல்வெளியில் அவன் மீது பாய்ந்து தாக்கி அவனை கொன்றான் என்று பைபிள் சொல்லுது. விவிலியத்தின் முதல் உயிர்கொலை பொறாமையோடு வெதும்பி பார்க்கிறது. விவிலியத்தின் முதல் உயிர்கொலை என்பது பொறாமையோடு வெதும்பி பார்த்து சொந்த சகோதரனுடைய ரத்தத்தை சிந்தி அவன் ரத்தம் ஆண்டமாக கூக்கொள்ளும்படி செய்கிறது. அதுதான் பொறாமையோடு வெதும்பி பார்ப்பேன். அவ்வளோ பெரிய சங்கடமான நிலைக்கு நீ உள்ளாகுவ. எப்ப நம்ம கடவுளை துச்சமா மதிக்கும் போது, கடவுளுடைய கட்டளையை துச்சமா மதிக்கும் போது, கடவுளுடைய திருப்பணியை நம்முடைய உயிருணும் மேலா கருதாம இருக்கும்போது கடவுள் நம்முடைய பலத்தை அறுத்து விடுவார். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை நம்ம கொஞ்சம் தனியா உட்காந்து திவ்யனுடைய வாசிச்சோம் அப்படின்னம்னாக்க உடம்பு நடுங்கும். தந்தை அவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியும் கேட்க ஆசைப்படுகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வீடுகளிலே எனக்கு என்னோடு முதியவர்கள் இல்லாமல் இருப்பது மகிழ்ச்சி என்று தோன்றுகின்ற இல்லங்களை அமைப்பதை நாம் பார்க்கின்றோம். பெரியவங்க வீட்டில் இருக்க வேணாம் என்று சொல்கின்ற ஒரு மனப்பான்மையும் பார்க்கின்றோம். பெரியவர்களும் கூட இருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கரங்களை மேலோங்கி நான் சொல்வதை தான் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற நபர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த ஒரு இறை வார்த்தையை இன்றைய சூழ்நிலையிலே நாம் எப்படி பார்க்கலாம்? உன் வீட்டில் முதியவர் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்று அதை ஒரு சாபமாக இறைவாக்கு சொல்லப்படுகிறது. ஒரு ஆலமரம்னா இலை இருக்கும், கிளை இருக்கும், விடுதுகள் இருக்கும், நிழல் இருக்கும், பறந்து இருக்கும் இல்லைங்களா? ஆனா வேர் இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஆலமரம் மாதிரி. அந்த வேர்கள் தான் அந்த முதியவர்கள். வயதான அப்பா, வயதான அம்மா, அல்லது வயதான மாமனார், வயதான மாமியார், அல்லது அம்மாச்சி, அல்லது தாத்தா, இவங்கெல்லாம் வேர்கள். கண்ணுக்கு தெரியாம நம்மளை தாங்கி பிடிச்சவங்க. ஒரு காலத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு எரு போட்டு, உரம் போட்டு, கொத்தி நம்மளை வளர்த்தெடுத்தாங்க. நம்ம பார்த்தோம் பயனுள்ளவர்கள். இப்ப மண்ணுக்கு அடியில போயிட்டாங்க. அதனால மறைஞ்சிக்கிறதுனால, அவங்க கண்ணுக்கு தெரியாததுனால அவங்களுடைய பலன் நம்மளுக்கு இல்லாமல் இல்லை. அவங்க நம்மளை தாங்கி பிடிக்கிறதே அவங்க தான். அப்பா சொல்லுவாங்க, ஒரு வேளை நீ ஒரு டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்கணும்னா பிச்சை எடுத்தா நான் படிக்க வச்சிருப்பேன். சாமியாரா போகணும்னு ஆசைப்படுறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் ஒன்று சொல்கிறேன்பா, சாகிற வரைக்கும் உனக்கு ஜெபிப்பான்னாரு. அதெல்லாம் யாரும் கொடுக்க முடியும்? எத்தனை லட்சம் கொடுத்தா வரும்? ஒவ்வொரு நாளும் மண்டி போட்டு ஜம்மலை கையில் எடுத்து மாதா கிட்ட, என் பிள்ளை நல்லா இருக்கணும், சின்னவன் நல்லா இருக்கணும், பாப்பா நல்லா இருக்கணும், ஜெபிக்கிற பெற்றோர்களினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நான் வாழ்ந்திருக்கிறதும் கடல் கடந்து போனாலும், வான்வெளியில் பறந்தாலும், தீநடுவே நடந்தாலும், செங்கடலை சந்திச்சாலும் அவங்க ஜெபம் நமக்கு முன்னாடி போகுது. அது பெரிய ஆசீர்வாதம். அவருடைய அறிவுரை என்பது வள்ளுவர் சொல்லுவாரு, நண்பன் யாருனாக்க வழுக்கத்தில் நடக்கும்போது அந்த ஊன்றுகோல் அவனை தாங்கி பிடிக்குது இல்லைங்களா? அதை போல பெரியவருடைய அறவுரை நம்மை தாங்கி பிடிக்கும். வழுக்குடன் வாழ்க்கை பாதையில சறுக்கும் போது, அடி நகரும் போது, தடுமாறும் போது அவருடைய அறிவுரையும் அறவுரையும் நம்மை தாங்கி பிடிக்கும். அதான் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெரியவர்கள் உன் வீட்டில் இருக்க மாட்டார்கள் என்பதை படுக்கல நம்மளுக்கு எந்த ஒரு சலனமும் இருக்காது. ஓகே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் வியாபாரத்தனமான உலகத்தில் வருகிற ஒரு மனப்போக்கு. ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பையன் டைம் ஸ்கொயருக்கு பக்கத்துல ஆபீஸ், நியூயார்க்ல, உலகத்தின் தலைநகர்னு சொல்லப்படுகிற நியூயார்க்ல டைம் ஸ்கொயருக்கு பக்கத்துல ஆபீஸ். கிட்டத்தட்ட ஆண்டு வருமானம் 4.5 கோடி ரூபாய். 4.5 கோடி ரூபாய். திருமணம் அப்பா செஞ்சு வச்சாரு. ஒரு குழந்தை பிறந்துச்சு. அம்மா இறந்துட்டாங்க. ஊருக்கு வராரு. அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு கிளம்பணும். சம்சாரம் சொல்லுது, நாம் இருக்கிறதே கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இவர் வந்தானா தொல்லையா இருக்கும், இவரை யார் வச்சு கவனிக்கிறது, இங்கேயோ நல்ல இடம் பார்த்து சேர்த்துட்டு வாங்க அப்படிங்குது. அவர் சுத்தியும் முத்தியும் பார்த்து மூண்டி அடிச்சு அந்த சிட்டிலேயே பெஸ்ட் ஹோம் ஃபார் ஏஜ்டு பக்கத்துலேயே அனாதை குழந்தைகள் இல்லமும் இருக்குது. ஒரு ஃபாதர் நடத்திட்டு இருக்கிறார். நெட்டில் போட்டு செக் பண்ணி ரிசர்வ் பண்ணி அதில் பெஸ்ட் லொக்கேஷனு, சன்லைட்டு, வென்டிலேஷனு எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கே போய் அந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் பார்த்துட்டு மன திருப்தி ஆகி அப்பா கூப்பிட்டு போகிறார். காரில் போக்கல சொல்கிறார், அப்பா 35,000 ரூபா மாதம், 35,000 ரூபா மாதம். ஒவ்வொரு ரூம்லையும் ஏசி இருக்குது. நீ இப்போ சம்மரில் ஏசி போட்டுக்கலாம், வின்டரில் ஹீட்டர் போட்டுக்கலாம். நீ குளிக்கணும்னா தண்ணி மொண்டு ஊற்றணும் அவசியம் இல்லைப்பா, டப் இருக்குது, படுத்து கூட குளிக்கலாம்ப்பா அப்படிங்கிறான். 2 வேலைக்காரங்க 6,000 ரூபாய்ப்பா. உனக்கு காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 12 வரைக்கும் ஒரு வேலைக்காரங்க, பெல் அடிச்சா கொடுப்பாங்க. மதியானம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் நீ படுக்க வரைக்கும் இன்னொரு வேலைக்காரங்க. எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா. மாதம் 50,000 ஒன்று சொல்லப்படுறது எனக்கு தயக்கமே இல்லைப்பா, சந்தோஷமா இருக்கணும்பா, நான் தான் நான் நினைக்கிறேன், நல்லா இருக்கணும்பா, எவ்வளவோ செஞ்சுக்கிறேன், நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ எதுவுமே பேசலாம், இதையாக வர்றாரு. அந்த முதிர் எழுத்துக்குள்ள போய் நின்றுட்டு ஃபாதர் வர்றாரு. ஃபாதர், இதான் எங்கள் அப்பா சொன்னல, இவருக்காக தான் கேட்டுட்டு இருந்தாண்டாரு. சரிங்க, வாங்க ஐயா, வாங்க உள்ள போங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு ஃபாதர் கையெடுத்து கும்பிட்றாரு, தலை வணங்கி கும்பிட்றாரு. ஃபாதரோட சந்தோஷமா அவர் ரொம்ப மரியாதை நடத்தி ஐயா உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அட்டனர் கூட்டு உள்ள அனுப்புறாரு. பையன் அப்பா போறதை பார்க்கறான். இருந்தாலும் மனசுக்கு ஒரு சின்ன சலனம் இருக்கு இல்லைங்களா? ஃபாதர், அப்பாவை நல்லா பார்த்துக்குவீங்கல்ல அப்படின்னாரு. பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு ஃபாதர் அப்படியே கொஞ்சம் அசட்டியா சொல்றாரு. ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர், நல்லா பார்த்துக்குவீங்கல்ல அப்படிங்கிறாரு. ஃபாதர் நிமிந்து பார்த்து சொல்றாரு, 33 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை இங்கே தத்தெடுத்துட்டு போனார் அவரு. 33 வருஷம் உன்னை வளர்த்துக்கிறார். 3 வருஷம் இருப்பார் உயிரோட, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னாராம். அதுதான் இன்று நவநாகரிக உலகத்தினுடைய அவலம். எல்லாம் கொடுத்தவங்கள எதுவுமே இல்லாதவங்க மாதிரி நடத்துறோம் பாருங்க. அதை விட ஒரு நன்றி கெட்ட இந்த உலகம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியம். நிறைய சொல்லலாம். நம்ம நிறைய பேருடைய மனம் கஷ்டப்படும், குற்றப்படி உள்ளாக்க நின்று நேரிடும். நான் ஒரு காணொலியை பார்த்தேன் தந்தை அவர்களே. அந்த காணொலியில் என்னன்னா ஒரு சின்ன வீடியோ தான். இது தமிழகத்தில் நடந்ததா அல்லது வேற எங்கேயும் நடந்ததா என்று தெரியல. ஒரு கற்பனை கதை தான். 2 சிறுவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவர்களை ஒரு கருப்பு நிறத்த ஆவி ஒன்று ஆட்கொண்டு அவர்களை பிடித்து கொள்ள பார்க்கின்றது. தாவி வருகின்றது. அவர்கள் தோள்கள் மீது கரம் வைக்கின்ற அளவுக்கு வருகின்றது. இந்த சிறுவர்கள் ஏதோ பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் அவர்கள் ஏதோ தங்களுக்குள் பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த கருமை நிறத்த ஆவி எதுவுமே அங்கு இல்லை. உடனடியாக அங்க எதுவுமே இல்லாதது போன்றும் ஏதோ இருந்ததே, நீ பார்த்தாயா, நான் பார்த்தாய் என்று ஒருவர் மற்றவனை கேட்டுக்கொள்கின்றான். இல்லை, நானும் பார்க்கவில்லையா, ஏதோ எது போன்று இருக்கின்றதே என்று சொல்லிக் கொள்கின்றார். அந்த காணொலியிலே மேலாக ஒரு வரி இருக்கின்றது. அந்த வரி என்னவென்றால், ஜெபிக்கின்ற பெற்றோர்களை கொண்ட பிள்ளைகளுக்கு அப்படி என்று ஒரு வசனம் இருக்கின்றது. ஜெபிக்கின்ற பெற்றோர்களை கொண்ட பிள்ளைகளுக்கு அவர்களை சாத்தானே வந்து தழுவிக்கொள்ள பிடித்து கொள்ள பார்த்தாலும் கூட அது அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது என்ற ஒரு கருத்தை நான் பார்க்கிறோம். அது சிறு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வளர்ந்த குழந்தைகளுக்கும் அதுதான். ஜெபிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது திருமணம் ஆகியும் பேரப்பிள்ளைகள் எடுத்தவனுக்கும் கூட அப்பா அம்மா இருக்கின்ற பொழுது அவனையும் பாதுகாக்கும், அவன் பிள்ளைகளையும் சொந்தத்தையும் பாதுகாக்கும் ஜெபங்கள் எப்படி உறுதுணையாக இருக்கும் என்பதற்கு அந்த ஒரு காணொலி எனக்கு ஒரு தெளிவை, புதிய சிந்தனையை கொடுத்தது. அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம்
எங்கேயும் நம்மளை காப்பாற்றும். அது வந்து சக்கரை 2:5 ஒரு வார்த்தை சொல்வார் சாமி, உன்னை சுற்றிலும் நெருப்பு வளையமாய் நெருப்பு சுவராய் இருந்து உன்னை பாதுகாப்பேம்பாரு. அது வந்து எங்க பார்க்க முடியும்? அப்பாவுடைய ஆசீர்வாதம் தான் பார்க்க முடியும். அவங்களுடைய ஜபம், அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படி நெருப்பு சுவரம் நம்மளை சூழ்ந்திருக்கும். அதான் அந்த அருமையான வாக்கு. நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருக்கு. ஒரு முறை மறையூரில் நான் சொன்னேன், உங்க வீட்டுல நாற்றம் அடிக்கிற குப்பத்தொட்டிக்கு இடம் இருக்குது, பிஞ்சு போன தலையானுக்கு இடம் இருக்குது, எலி கிடைச்ச மேட்ரஸ்க்கு இடம் இருக்குது, உழைத்து ஓடாய் போன அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் அங்க இடமில்லை. உங்களுக்காகவே உங்கள் பிள்ளை உருவாக்கிய, உங்கள் கணவனை வளர்த்தெடுத்த வார்த்தெடுத்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் இடமில்லை. இது எந்த விதத்தில் நியாயம் என்று ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு சகோதரி கொஞ்சம் கோவப்பட்டு போஸ்ட் முடிஞ்சு என்னை கடிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. யதார்த்தமா சொன்னேன். கடவுளுடைய சம்பளம் வேணும், கடவுளுடைய அறிவு வேணும், கடவுளுடைய புத்திசாலித்தனம் வேணும், கடவுளுடைய நிழல் வேண்டும், கடவுளுடைய ஆதரவு வேண்டும், கடவுளால் கிடைக்கப்படுகிற அற்புதமான குழந்தைகள் வேணும். ஆனா கடவுளுடைய அப்பா அம்மா மட்டும் வேணாம்னா எந்த விதத்தில் லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டாங்க, பதில் சொல்லல. நிறைய பேர் வந்து பதில் சொல்ல முடியாது, தடுமாறுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல 60 லட்சம் ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாங்க. 60 lakhs போட்டு வாங்கினாங்க. 4 ரூம் 5 ரூம், ஒத்த பிள்ளை தான். ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு ஃப்ரிட்ஜும் ஒரு காட்டு மட்டும்தான் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு 5000 ரூபாய்க்கு வாடகை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் அவலம். இது வந்து சாபம். உன் வீட்டில் ஒரு பெரியவர் கூட இருக்க மாட்டார்கள் என்பது சாபம். அவங்க இருக்கிறது ஆசை என்பதை நாம் என்று கண்டுகொள்கிறோமோ அன்றுதான் நம் குடும்பம் கோயிலாக மாறும். அந்த நாள் தொலைவில் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ஏனைய இஸ்ரேலருக்கு அருளப்படும் அனைத்து நலனையும் நீ பொறாமையோடு மனம் விரும்பி பார்ப்பாய். உனது வீட்டிலோ என்றென்றும் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார். இந்த 32ஆம் வசனம் வந்து உன் வீட்டில் ஏனையருடைய வீட்டில் என்று ஒப்பீடு செய்கிறது. அதில் வந்து ரொம்ப ஆசிரியர் வந்து இலைமறை காயாய் நம் உள்ளக்குள்ளாக சொல்கிறது, ஏலியின் வீடு சாமுவேலின் வீடு. கண்ணீர் விட்டு கதறி ஆண்டோடம் கேட்டேன், ஆண்டோர் கொடுத்தார், அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுவேன் என்ற சாமுவேலின் இல்லத்தை பற்றி ஒரு செய்தியும், பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்தி அவளை கண்டித்து திருத்தாத ஒரு தந்தையின் நாள் அந்த குடும்பம் அழிந்து போகிற நிலையும் ஆசிரியர் கண்பாக படம் பிடித்து ஒப்பீடு செய்கிறார். ஏலியின் இல்லம் தாழ்ந்து போகிறது, சாமுவேலின் இல்லம் உயர்ந்து நிற்கிறது. அதை ஒப்பீடா சொல்லிதான் ஏனையோர். அடுத்த வரியில வரும்போது அந்த சாமுவேலை பற்றி செய்தி அப்படி உள்ள கொண்டு வருவார். வாசிப்போம். என் பீடப்பணி நின்று விலக்கி விடாமல் நான் வைத்துக்கொள்ளவிருக்கும் உங்களுள் ஒருவன் கண்கள் மங்கி மனம் தளர்வடையும் மட்டும் இருப்பான். ஆனால் உன் வீட்டில் வளரும் தலைமுறையினர் இளம் வயதில் சாவர். 33ஆம் வசனம் வந்து ரொம்ப கடுமையான வசனம். அது வந்து ஒரு சாபமாகவும் ஆசியாகவும் இரண்டும் கலந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கும். அது வந்து என் பணிக்கென்று விலக்கி விடாமல் நான் வைத்துக்கொள்ள இருக்கும் உங்களுள் ஒருவன். யாருது? ஏற்கனவே வந்துட்டு அப்படி என்ட்ரு ஆயிட்டாரு. நசரேனாக, ஏலியின் பணியாளனாக, அவனுடைய திருப்பலை முன்பாக தூங்குகிறவனாக குட்டி பையன் உள்ள வந்துட்டான். அதான் சாமி சொல்றாரு, என் பணிக்கென்று விலக்கி விடாமல் நான் வைத்துக்கொள்ள இருக்கும் உங்களில் ஒருவன் கண் மங்கி மனம் தளர்வடைய மட்டும் அவன் இருப்பான். அப்படியே டயர்டாகி இன்னும் வேணாமா, இனிமேல் வேலைக்கு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவன் இருப்பான். யாரு? சாமுவேல் இருந்தார் கடைசி வரைக்கும் இருந்தார். சவுலை பார்த்தாரு, தாவீதை பார்த்தாரு, தாண்டி வந்தார். அவ்வளோ நீடிய வாழ்வு, நலமான வாழ்வு, ஊருணியாய் எல்லாரும் பருகுகிற அற்புதமான ஒரு நீரூற்றாய் அவர் இருந்தார். அதான் அழகா சார் ஆசிரியர் அப்படி இன்சினுவேட்டிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படியே குவாய்ட்டா உள்ள கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றது. ஹீரோ ஹென்றி அப்படி உள்ள கொண்டு வராங்க. அடுத்து பாருங்களேன், ஆனால் உன் வீட்டில் வளரும் தலைமுறையினர் இளம் வயதில் சாவர். யார் இளம் வயதில் செத்தது? போர்க்களத்துக்கு போய் திரும்பி வராம வந்தது ஒஃப்னியும் பினேகாசும். அதுக்கு அடுத்த வரியில வரும் ஆசிரியர் முன் அப்படியே இறைச்சலாக முன்னாடி கொடுப்பாரு. அந்த வீட்டுல கண்மங்கி மனம் தளர்வடையும் வாழ்வார்கள், உன் வீட்டுல இளம் வயதில் சாவார்கள். அந்த சாபமும் ஆசியும் அப்படியே எழுந்துக்கூடாரு. ஏலியின் வீடும் சாம்பேலின் வீடும் அப்படி அழகா ஒப்பிட்டு கொண்டு ஆசிரியர் அப்படி மேலே கொண்டு வராரு. அப்ப வாசிக்கிறவங்க வந்து இந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு கண்ணு, இதை பார்த்துக்கிட்டே வரணும். அப்ப எது விஞ்சி நிக்குது நம்ம டிசைட் பண்ண போறோம். வாசிப்போம். உன் இரு புதல்வரான ஓபினிக்கும் பினகாசுக்கும் ஏற்படவிருப்பது உனக்கு ஓர் அடையாளமாக இருக்கட்டும். ஒரே நாளில் அவர்கள் இருவரும் மடிவர். அதான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, இளம் வயதில் சாவர்னு. எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம். தான் விட வந்துருச்சு. இளம் வயதில் ஒரே நாளில் சாவார்கள். இது மிகப்பெரிய சாபம். தந்தையருக்கு பிள்ளை மடிவது எவ்வளவு கொடூரமான நிலை.
அன்னை மரியாதை அனுபவித்தார்கள். கல்வாரி மலையில கல்லுமரத்துல அந்தரத்தில் அணையாத மரித்து போன பிள்ளை மடியில் கிடத்தி மருகினாள். அதனாலதான் வியாகுலத்தாயே என்று சொல்லி அந்த தியாகத்தை போற்றி மகிழ்கிறோம். அது மீட்பின் வரலாறு. இங்க பாருங்க, பிழை இழைக்கப்பட்ட ஒரு வரலாறு நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை திருத்தாததுனால தந்தைக்கு வருகிற தண்டனை பாருங்க. தந்தை தன் பிள்ளை மறிவதை தன் கண்ணால் பார்ப்பார் என்கின்ற ஒரு சோகமான செய்தியை இறைவாக்க சொல்றாங்க. அதே போல அவர்கள் மடிவது உனக்கு அடையாளமாக இருக்கட்டும். அவருடைய இறப்பு என்பது உனக்காக அடிக்கப்படுகிற சாவுமணி. அவர் இறந்தால் நீயும் இறப்பாய். அங்குள்ளதான் உங்க உயிர் வச்சிருக்கிறல்ல, கடவுளை மதிக்கல, கடவுளுடைய திட்டத்தை மதிக்கல, கடவுளுடைய பழிப்பீடங்களை மதிக்கல, கடவுளை துச்சமாக நினைத்தாய், கடவுளின் பழியை துச்சமாக நினைத்தாய், உனக்கு கொடுக்கப்பட்ட அழைத்தலை துச்சமாக நினைத்தாய், உன்னுடைய திருப்பணியை துச்சமாக மதித்தாய், நானும் உன்னை இகழ்ச்சி அடை செய்வேன். அதான் அந்த வாக்குதான் சொல்லுது. 35 வாசிப்போமே. என் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்கு உரிய ஒரு குருவை நான் எழுப்புவேன். ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. யார் சாமுவேல் அப்படின்னாக்க 3 வார்த்தை சொல்லலாம். இறைவனின் திட்டப்படி நடந்தவர், இறைவனின் விருப்பப்படி நடந்தவர், இறைவனுடைய நம்பிக்கைக்குரியவராக நடந்தவர். 3 வார்த்தை தான். ஒரு இறைமாக்கள் என்பதால் யாரு? இறை திட்டத்தை செயல்படுத்துகிறவர், இறை விருப்பத்தை தேர்ந்து கொண்டவர், இறைவனுக்கு நம்பிக்கைக்குரியவர் நடக்கிறவர். அதுதான் சாமுவேல். இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பழிக்காக சாமுவேல் வருவதற்காக காத்திருக்காமல் பழி நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவார். அப்ப பழியை விட கீழ்ப்படுத்தி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சவுலின் ஆடையை சாமுவேல் கிழிப்பார். இது ஏலியின் குடும்பத்திற்கு சாபமாகவும் சாமுவேல் குடும்பத்திற்கு ஆசியாகவும் சொல்லி ஆசிரியர் அந்த கதாநாயகனுடைய பெயரை சொல்லாமலேயே அந்த கதாநாயகன் நமக்கு கடுமையாக நிறுத்துகிறார்.